Hello friends, welcome to Classic Designers. எனக்கு அடுத்த ஒரு சின்ன டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து லோடிங் ஸ்டிச் பார்க்கலாம். ரெண்டு டைப் ஆஃப் லோடிங் சொல்லித்தரேன். ஒன்று வந்து செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி லோடிங் போடுறது, நார்மல் செயின் ஸ்டிச். இன்னொன்று வந்து செயின் ஸ்டிச்சில் கொஞ்சம் லாங் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி லோடிங் போடுறது. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் லோடிங் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தான் வந்து ரெண்டு சின்ன சின்னதாக பாக்ஸஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து நார்மலாக செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி லோடிங் போடுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து லோடிங் போகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அதை கரெக்டாக ஆஃபாக பிரிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிரிச்சுட்டு பாதி பாதியாக போடும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் இன்னும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்க எங்கே எண்ட் பண்ணிங்க அப்படின்றது தெரியாது. பீகாக்கோட ஹெட் போர்ஷன், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய போர்ஷன்லலாம் கவர் பண்ணும்போது இந்த மாதிரியான லோடிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஆஃபாக பிரிச்சுட்டு அந்த லைனோட ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நார்மல் ஜரி த்ரெட்க்கு யூஸ் பண்ணுற நீடில் எடுத்திருக்கேன். ஸோ அப்படியே செயின் ஸ்டிச்சஸ் போட்டு போயிட்டு அப்படியே அதை டர்ன் பண்ணி திருப்பி அடுத்த லைன் போடணும். இந்த மாதிரி போடும்போது செயின் ஸ்டிச்சஸ் வந்து நல்லா நெருக்கமாக போடணும். கேப் இருக்கக்கூடாது. ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் கேப் இருக்கக்கூடாது. நல்லா எவ்வளோ நெருக்கமாக போடுறீங்களோ அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும். சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சஸ் போட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கொஞ்சம் லாங்காக போட்டு காமிக்கிறேன் நான். ஸோ இதே மாதிரி இந்த பாதி போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த பாதி போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அந்த பாதி போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி அடுத்தது போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி ஒரு லைன் செயின் ஸ்டிச்சஸ் போட்டணும் இந்த பாக்ஸ் மேலே. ஸோ அதை போட்டுட்டேன் பாருங்கள். இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எங்கே எண்ட் பண்ணியிருக்கேன்றது தெரியல. இப்போ அந்த லைன் ஒரு பாக்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த லைன் மேலேயே ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச்சஸ் போடுது. ஸோ இந்த இது வந்து த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ இது போடும்போது as well as அதே டைம் என்னென்ன ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுக்குறோனோ அதை வந்து த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. அவுட்லைன் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டோன்னே கம்ப்ளீட் ஆகணும். இல்லைனா அந்த கேப் வந்து செயின் ஸ்டிச் போட்ட கேப் தெரியும். அதனால தான் அவுட்லைன். இது அடுத்த லோடிங் பார்க்கலாம். இதுவுமே போடும்போது வந்து ஃபஸ்ட்டு ஆஃபாக பிரிச்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ள லோடிங் பண்ண போகிறோம். ஸோ இது செகண்ட் டைப் ஆஃப் லோடிங். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுடலாம். இந்த அவுட்லைன் வந்து கொஞ்சம் லாங் செயின் ஸ்டிச்சஸாகவும் போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே தான் வந்து நம்ம லோடிங் போட போகிறோம். இதை வர என் பையன் தான் கத்திட்டு இருக்கோம்.
இதையுமே வந்து கரெக்டாக ஆஃபாக பிரிச்சுட்டு அப்புறம் லோடிங் போடலாம். ஸோ ஒரு லாங் செயின் ஸ்டிச், அந்த லைனுக்கு முன்னாடி ஒரு குட்டி லாக், திருப்பியும் அப்படியே ரிவர்ஸ் எடுத்து இந்த அவுட்லைனுக்கு முன்னாடி ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். அடுத்த இது வந்து அவுட்லைனுக்கு அடுத்தது எடுக்கணும். ஸோ அதை அப்படியே ரிவர்ஸ் எடுத்துக்கணும். கொஞ்சம் அந்த ரிவர்ஸ் எடுக்கும்போது கீழே இருக்க அந்த நூலை வந்து கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ அதே மாதிரி தான், அதாவது அவுட்லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச் போடணும், வெளியே ஒரு ஸ்டிச் போடணும். ஸோ இங்கே ஒரு ஸ்டிச்சு அவுட்லைனுக்கு உள்ளே போட்டுட்டு ரிவர்ஸ், மாற்றி போட்டுட்டேன். அவுட்லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச், அடுத்த அவுட்லைனுக்கு வெளியே ஒரு ஸ்டிச், அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், கிளியராக தெரியும் உங்களுக்கு. ஸோ அவுட்லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு ஸ்டிச், அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணியாச்சு. திருப்பி இந்த சைடு வரும்போது அவுட்லைனுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச், அவுட்லைனுக்கு வெளியே ஒரு ஸ்டிச், அப்படியே ரிவர்ஸ். ஸோ எதுவுமே வந்து சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செயின் ஸ்டிச்சஸ் வந்து சில்க் த்ரெட்டில் கொஞ்சம் லேட்டாக தான் வரும், ப்ராக்டிஸ் பண்ண நல்லா வரும். இந்த ரிவர்ஸ் இழுக்கும்போது கீழே இருக்க நூல் கொஞ்சம் லூஸ் விட்டு இழுத்தீங்கன்னா கரெக்டாக வரும். கீழே இருக்க நூலை டைட்டாக பிடிக்கக்கூடாது இந்த ரிவர்ஸ் இழுக்கும்போது. அதே மாதிரி தான் இந்த இது ஃபுல்லாக பாதி ஆஃப் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த லோடிங்கை ஒரு ஃப்ளவர் ஃபில் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை எதுக்கு லீஃப் ஃபில் பண்ணுறதுக்கு, ஸோ எதுக்குனாலும் நீங்கள் இந்த லோடிங்கை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சைடு ஆஃப் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இங்கே வந்து நாட் போட்டுட்டு அடுத்த ஆஃப் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு, நாட் போட்டாச்சு. அடுத்த ஆஃபும் இதே மாதிரி போடணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் போட்டுட்டு போடும்போது ஒரு சின்ன எம்போசிங் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த சைடில் சுற்றி பார்க்கும்போது. ஸோ அடுத்த ஆஃப் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். எனக்கு ஒரு இந்த லோடிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து 2 டைப் ஆஃப் லோடிங் ஸ்டிச் பார்த்தோம்.
உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு டுட்டோரியலில் அடுத்த ஒரு ஸ்டிச்சோடு பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.